நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 829. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரைஸ் காட். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பூரண சமாதானம். இந்த பூரண சமாதானம் யாருக்கு கிடைக்கும் அல்லது உண்டாகும் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு இந்த சமாதானம் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்காக நம்மை சுற்றிலும் சற்று பழமையானால் அநேகர் அதற்காக பல பிரயாசங்கள், பல நியமிதங்கள், பல வாக்குறுதிகள், பல உடன்படிக்கைகள், இப்படி சில சபதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கும் இங்கும் எதையாகிலும் செய்து தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அலைகிற ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளும் இங்கே வந்திருக்கிற அல்லது இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ளும் ஒருவேளை நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனை, நீங்கள் எதிர்கொள்ளுகிற காரியம், நீங்கள் எதிர்கொள்ளுகிற நபர், நீங்கள் எதிர்கொள்ளுகிற வேலை உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கலாம். அந்த நிம்மதியை தேவன் சமூகத்திலே தேவன் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிம்மதி, அந்த சமாதானம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலமாக இங்கே சொல்லுகிறார். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இந்த பூரண சமாதானம் கிடைக்கும் என்றால், கர்த்தரை உறுதியாய் எந்த ஒரு நபர் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த மனது உடையவர்களுக்கு தேவ சமாதானம் பூரணமாக கிடைக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களுக்கு, பிரைஸ் காட், வெறுமனே அல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, இதயம், ஹல்லேலூயா, உள்ளம், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பூரண சமாதானம் நிச்சயமாய் நிரப்பும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது உடையவர்களாக வாழ தேவ சமூகத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பிரைஸ் காட். சமாதானம் இல்லையா? நிம்மதி இல்லையா? பல பிரச்சனைகளினாலே நீங்கள் துக்கப்பட்டு ஏன் இந்த நாளிலும் அந்த வேதனையோடு கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களோ, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாயிருங்கள்.
Praise God. Hallelujah. அந்த கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடைய உங்களுக்கு அந்த தேவ சமூகத்திலிருந்து அந்த தேவ சமாதானம் உங்களை வந்து மூடும், நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வான். இயேசு காலமெல்லாம் காத்து கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து நம்முடைய காலமெல்லாம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்போ? கர்த்தரை நம்பி அவருடைய பாதத்திலே அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்களை கர்த்தர் எப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இந்த கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனது உடையவர்கள் யார்? அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? யார் எப்படி நம்ம அதை தெரிந்து கொள்வது என்றால், அதே வசனத்தில் அங்கே பதில் இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அடையாளம் என்ன? அவனை பற்றி அறிய வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தரையே நம்பி இருக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நம்பி இருக்கும்? கர்த்தரையே நம்பி இருக்கும். இந்த பூரண சமாதானம், நிம்மதி நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டுமானால் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனது வேண்டும். அந்த மனது உடையவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றால், அவர்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரே நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரே சார்ந்திருப்பார்கள். கர்த்தரையே முன்னிலைப்படுத்துவார்கள். கர்த்தரையே முதன்மைப்படுத்துவார்கள். கர்த்தரையே முதலிடமாய் கொள்வார்கள். கர்த்தரையே கனம் பண்ணுவார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்க ஒருவரை பார்த்தால் அவர்களிடத்தில் நீங்கள் பேச்சு கொடுத்தால் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மூலமாக கண்டுகொள்ள முடியும். இவர்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறார்களா? இவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களா? அல்லது சொந்த பந்தங்களை நம்புகிறார்களா? நண்பர்களை, தோழிகளை நம்பி இருக்கிறார்களா? இந்த உலகத்தின் காரியத்தை நம்பி இருக்கிறார்களா? அல்லது தான் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேலை, பிரயாசம், இவைகளை நம்பி இருக்கிறார்களா என்பது அவர்களிடத்தில் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக அதை நாம் கண்டுகொள்ள முடியும். பிரைஸ் காட், அல்லேலூயா. உங்க வார்த்தை எப்படி இருக்கு? உங்க வார்த்தை கர்த்தரை சார்ந்து இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நிம்மதி இல்லை? ஏன் சமாதானம் பூரணமா இல்லை? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நான் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்.
ஏன் இந்த சமாதானம் இல்லை? என்ன வாழ்க்கை இது? ஒன்றும் இல்லை. சரியான உணவு இல்லை, சரியான ட்ரெஸ் இல்லை, சரியான விதத்தில் செயல்பட முடியல, படிக்க முடியல, எதுவுமே சரியில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், திகைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரையே நோக்கமா இருக்கும், கர்த்தரையே நம்பி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் அப்படி நினைப்பூட்டி விடுகிறேன். இந்த கிராமத்தில் வந்த ஆரம்ப நாட்களிலே 88 97 வரையிலும் சபை ஊழியம், சபை கூடுதல் இல்லாத அந்த நாட்களிலே கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, முற்கள் வேதனை நிறைந்தவை, நிந்தனைகளும் அவமானங்களும் அதிகமாயிருந்தது. அந்த நாட்கள் மிகுந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளே, ஆனாலும் பட்டினி போடவில்லை. அல்லேலூயா. பட்டினி இல்லாமல் அந்தந்த வேளைகளுக்கு தக்க ஆகாரத்தை எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கும் கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை ஆணித்தரமாக நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், என்னுடைய இருதயம், எங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்த ஒரு தெரிந்தவர்களை வைத்தோ, அறிந்தவர்களை வைத்தோ, சொந்த பந்தங்களை வைத்தோ இந்த மாதாங்கோவில்பட்டிக்கு ஊழியத்திற்கு வரவில்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் பிறந்தது விக்கிரமசிங்கபுரம். வருஷத்துல எல்லா நாளும் ஆற்றில தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும், வற்றாத ஆறு, நல்ல சூழ்நிலைகள். ஆனால் அதுல இருந்து என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்து இப்பொழுது தென்காசி மாவட்டமா இருக்கிற சிவகிரி பக்கத்தில் விஸ்வநாதபுரி என்ற கிராமத்தில் பள்ளி படிப்பை தொடருவதற்கும், அதன் பின்பதாக சிவகாசியில வந்து ஊழியத்தின் அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும், என் பணியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டதினாலே நான் இந்த கிராமத்திற்கு வந்தேன். ஆண்டவரை நம்பி வந்தேன். பிரைஸ் காட். 10 ஆண்டுகள் அந்த கஷ்டத்திலும் ஏழ்மையான நிலைமையிலும் ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை. அந்நாட்களிலும் என் பிள்ளைகள் படிக்க வைக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆதரவாக இருந்தார். காரணம், கர்த்தரை என் இருதயம் நம்பி இருந்தது. பிரைஸ் காட். இப்போ ஒரு மனிதனை நான் நம்பி வந்திருந்தேன். ஆனால் அந்த மனிதனை நான் நம்பி அவர்கள் ஏதாவது செய்வார்கள், ஏதாவது கொடுப்பார்கள், ஏதாவது நம்மை விசாரிப்பார்கள் என்ற மனநிலைக்கு நான் வந்திருப்பேன். ஆனால் அப்படி யாரும் எந்த ஒரு நபரனை அழைக்கவில்லை. தேவனை அழைத்து கொண்டு வந்ததினாலே என்ற நம்பிக்கை எல்லாமே அவரையே சார்ந்திருந்தது. பிரைஸ் காட். அல்லேலூயா.
இந்த ஊரை விட்டு துரத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றது. என்னென்னவோ செய்தார்கள், நிறைய இருக்கிறது, அதெல்லாம் சொல்ல முடியாது. 10 வருஷம் இல்லையா, எத்தனை காரியத்தை நான் சந்தித்திருப்பேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நான் இதில் சொல்லவில்லை. என்னவென்றால், இங்க இருக்கிற 2 இந்து கோவில் பூசாரிகளை அந்த இடத்துல ஜெபிக்கும்படி அனுப்பிவிட்டார்கள். 2 பூசாரிகள், அவர்கள் வேறு வேறு கோயிலில் பூசாரியா இருக்கிறவர்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு என்னுடைய மனதை மாற்ற, என்னை திசை திருப்ப, இந்த ஊரை விட்டு நான் வெளியேறுவதற்கு பல உபாய தந்திரங்களை மேற்கொண்டார்கள். அதிலும் கர்த்தர் என்னை அவரையே சார்ந்திருக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல விதத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது உங்களுக்குள் இருக்குமேயானால், கர்த்தரையே நம்பியிருக்கிற ஒரு ஜனமாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அந்த கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களை ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த நாளிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதும். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு என் குடும்பத்திற்கும் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புத்தகம் 112வது சங்கீதம் 7-8 வசனத்தை நாம் கவனிப்போம். 112ஆம் சங்கீதம். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். போதும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். யார் அந்த நீதிமான்? முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன்தான் நீதிமான். இன்னும் விளக்கம் அதிகம் உண்டு, சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நாளிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் கர்த்தரை நம்பி இருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், திடனா இருக்கும், தைரியமா இருக்கும், சோர்ந்து போகாது.
கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவர் கண்மலையானவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே அவரை நம்பி அந்த இருதயம் திடனாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் அந்த இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திடனாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தில் யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும், யோபு இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போயா ஆண்டவர் எப்போ சாத்தானிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? முதல் அதிகாரத்தில் 10 பிள்ளைகளையும் சாக கொடுத்திருக்கிறான். கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், எல்லா மிருக ஜீவன்களும், கழுதைகள் எல்லாம் இழந்த நேரத்தில் எல்லாவற்றையும் பறிபோனது. எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இழப்புக்கு மத்தியில யோபை பற்றி கர்த்தரே அங்கே சாட்சியாக சாத்தானிடத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. நிச்சயமா ஒத்துக்கொள்ளத்தானே வேணும். அல்லேலூயா. ஒண்ணுன்னா பரவாயில்லையா, ஒன்னே தாங்கக்கூடிய அந்த பலன் இல்லை அநேகருக்குள்ள. பிரைஸ் காட். 10 பிள்ளைகளை சாக கொடுத்துட்டு எப்படி உத்தமத்தில் உறுதியா நிற்கிறாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனே சாத்தானிடத்தில் சொல்லக்கூடிய அளவில் அவன் வாழ்ந்திருக்கிறான். நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா? சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு வரலாம், பல நிலைமைகளை கடந்து வரலாம், பல வேதனைகளுக்குள்ளே நாம் வரலாம், பல கண்ணீர்கள், அனுபவங்கள் நமக்குள்ளே வந்து போயிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு கூட ஒரு கண்ணீரின் பாதையிலே நீங்கள் வருகிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நம்முடைய இருதயம் உறுதியா இருக்கட்டும். யோபு திடனா இருந்தார், உறுதியா இருந்தார். ஆகையினால்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இப்படி சொல்ல முடிந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கையிட முடிந்தது. மனைவியை பார்த்து அவர் சொல்ல முடிந்தது, என்னமா பேசுற, ஒரு பைத்தியக்காரி பேசுற மாதிரி இருக்குது. நான் கேட்கிற அந்த வார்த்தை, எத்தனை நன்மை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை உபகாரம் செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், எத்தனை நன்மையை பெற்றிருக்கிறோம்.
எத்தனை நேரம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றிருக்கிறோம். நமக்கு எதிராய் வந்த சத்துருடைய வல்லமைகளை கர்த்தர் முறியடித்திருக்கிறாரே. எத்தனை நேரம் பாதுகாத்து இருக்கிறார். என்ன பேசுற நீ? எத்தனை நன்மையை நாம் வாங்கி அனுபவிக்கிறோம். ஏன் இந்த தீமையை அனுபவிக்க கூடாது? ஏன் இந்த தீமையை, இந்த கஷ்டத்தை, இந்த அழுகையை, இந்த கண்ணீரை ஏன் அனுபவிக்க கூடாது? யோபு கேட்கிறான் மனைவியை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கேட்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் பூரண சமாதானம் யாருக்கு? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு அவர் தருகிறவரா இருக்கிறார். அவர்களை எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமா? பரவாயில்லை, கர்த்தர் என்னை நடத்துவார். கடன் பிரச்சனைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் தான். ஆனால் நாம் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இனி கடன் வாங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடனை அடைப்பார். உனக்கு உதவி செய்ய வல்லவர். நீ திரும்ப திரும்ப கடனை வாங்கி கொண்டே இருப்பீரானால் அதற்கு அவர் உதவி செய்யவே மாட்டார். நீயே பார்த்து கொண்டு விட்டு விடுவார். வேதத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்றுதான் கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமையானால், நிறைவேற வேண்டுமையானால் நாம் இனி கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பிரைஸ் காட். இனி கடன் வாங்கக்கூடாது. எதற்காகவும் யாருக்காகவும் அதை நாம் நிறுத்திக் கொள்வது நல்லது. திரும்ப திரும்ப வாங்கி கொண்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, அவங்களுக்கு செய்யறாரு, அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களை கனப்படுத்துறாரு, அவங்களை மேன்மைப்படுத்துறாரு, அவங்க இன்னைக்கு வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இது நியாயமா? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் பூரண சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்ப காத்துக்கொள்ள வல்லவர். அது நமக்கு உண்டாக வேண்டுமானால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரையே நம்பி வாழுகிற ஒரு ஜனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், அவர்கள் இருதயம் எப்படி இருக்கும்? துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படார். அல்லேலூயா. எந்த கெட்ட செய்தி வந்தாலும் சரி, அவதூறான செய்தி வந்தாலும் சரி, மோசமான இதுவரைக்கும் கேளாத அபகீர்த்தியான செய்தி, ஐயா இப்படி நடக்குமா என்று அறியத்தக்கதான வார்த்தைகள் வந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி அந்த இருதயம் திடனா இருக்கும். அல்லேலூயா. தைரியமா இருக்கும். என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், எனக்காக வழக்காடுகிற எனக்கு இருக்கிறார், எனக்காக உதவி செய்கிற கண்மலை எனக்கு இருக்கிறார், அவர் என்னை நிச்சயமாகவே மனுஷனுடைய இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை திடனாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியாயிருக்கும், அசையாது. சங்கீதக்காரன் தாவீது 16ஆம் சங்கீதத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். 16ஆம் சங்கீதம்
8வது வசனமா? அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் அவரை, கர்த்தரை எப்போதும் எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க எதற்கும் கலங்காம, பயப்படாம, அசைக்கப்படாம தைரியமா நிற்கணும் சொன்னா கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இங்கே சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் இளைஞனான தாவீதாக இருந்தாலும் அநேக முதிர்ந்தவர்கள் செய்யக்கூடாத, ராஜா செய்யக்கூடாத அந்த போர் முனையில் இளைஞனாயிருந்த, அப்படியானால் ஒரு 25 வயதுக்குள்ள, ஒரு 22, 20, அருமையானவர்களே, வாலிபன் அல்ல, இளைஞன். அவன் கோலியாத்தை மேற்கொண்டு ஜெயித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிற காரியமா? ஆனா கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் தைரியமா இருந்தது. ஆகையினால சவுல் ராஜா தன்னுடைய ஆயுதங்களை தாவீதுக்கு கொடுக்கிறான், கவசங்களை கொடுக்கிறான். தாவீது அதை போட்டுக் கொள்கிறான். தலைச்சீராவை போடுகிறான், பாதரட்சியை போடுகிறான், வாளை எடுக்கிறான், கேடகத்தை பிடித்து பார்க்கிறான், உடற்கவசத்தை போடுகிறான். அதை போட்டு பார்த்துட்டு 2 ஸ்டெப் வச்ச உடனே, ஐயா இது எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆவியான அவனை ஏவினார். அவனுக்குள்ளே வந்தது தைரியம். அன்றைக்கு என்னுடைய ஆடுகளை கவ்விக்கொண்டு போன கரடியுடைய வாய்க்கும், என்னுடைய ஆடையை பிடித்து கொண்டு போன சிங்கத்தின் வாய்க்கும் இந்த ஆயுதங்களா இருந்தது. வெறுமனே தானே இருந்தேன். கையில ஒரு கோலை வச்சு, இந்த கையில ஒரு கவனம் வச்சு தானே அதை ஜெயித்தேன். அப்ப இந்த கோலியாத்தை மாத்திரம் சிங்கத்தை விட மேலானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே வந்தது வீரம். கர்த்தரை நம்பி திடனாய் செயல்பட்டான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகவே பெரிய பெரிய மனிதர்கள், போர் முனைக்கு சென்று பழக்கமுள்ள அந்த மனிதர்கள், போர் வீரர்கள் செய்ய முடியாததை இந்த இளைஞனான தாவீதை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் சொல்லலாம், என்ன செய்ய போற, இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை நீ எப்படி சமாளிப்ப, எப்படி உங்களோட வாழ்க்கையில நீ முன்னேற போற, எப்படி உடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பா காண போகிறாய், இவ்வளவு கடன் மத்தியில, இவ்வளவு பிரச்சனை மத்தியில, இவ்வளவு போராட்டத்து மத்தியில மற்றவர்கள் உன்னை குறித்து பலவாறாக சொல்லி உன்னை அப்படியே கீழ் நோக்கி மட்டம் தட்டி பேசலாம். அதற்கு செவி கொடுக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார். ஆகினால தான் அன்றைக்கே கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி பாருங்கள் ரட்சிப்பு அடைவீர்கள், என்னை நோக்கி பாருங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்குங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தால் நம்மை போல இப்படிப்பட்ட விபரீதங்களை எல்லாம் சகித்த அவரை நோக்கி பாருங்கள். எபிரேயர் ராக்கியன் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்க கடந்து வருகிற பாதையை அவரும் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவை நோக்கி பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தைரியம் உள்ளதாய் மாறும். பிரைஸ் காட். என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே
இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. நாமும் சொல்லலாம். பிரைஸ் காட். எப்போது சொல்லலாம்? கர்த்தரை நம்பி நம்முடைய இருதயம் திடனாய் இருக்குமேயானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் உறுதியா இருக்கும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா நிற்பேன். பிரைஸ் காட். உறுதியாய் நிற்பேன். கர்த்தருக்குள் நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நிற்பேன். தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே இந்த பலன் எனக்கு வேண்டும், இந்த தைரியம் எனக்கு வேண்டும், இந்த உறுதி எனக்கு வேண்டும். நீங்க தருவீங்க தானே? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதங்களிலே இந்த ஊழிய பாதையில கடந்து வந்த எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரே ஆசீர்வதித்தார். அவரே இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இரட்டிப்பான பங்கை அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். உறுதியாயிருங்கள். கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கலாம், எந்த அளவுக்கு இவர்களுக்கு இந்த சோதனையை, இந்த வேதனையை, இந்த போராட்டத்தை அனுமதிக்கலாம் என்பது நம்முடைய பரம தகப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறதை போல நம்மை குறித்து நம்முடைய பரலோக அப்பா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால்தான் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட நான் ஒருபோதும் உங்களை விடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அந்த சோதனை வந்தாலும் சோதனை காலத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிவகாசியிலிருந்து பாளையங்கோட்டை விஎம் சத்திரத்துக்கு எங்களுடைய வேன் போய்கொண்டிருந்த பொழுது ஊழியர்களாக நாங்கள் ஒரு 20 பேர் அந்த வேனில் போய்கொண்டிருக்கிற அந்நாட்களிலே எதிர்பாராத விதமாக அந்த டிரைவர் கவனக்குறைவினாலே இந்த வேன் வலது பக்கத்தில் பிறண்டு உருண்டு விழுந்தது. இன்னும் ஒரு அடி தாண்டி இருக்குமானால் பக்கத்தில் பெரிய மின்சார அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறது, அதில் உரசி இருக்குமே. ஆனால் எல்லாருமே கருகி போயிருப்போம், எல்லாமே கருகி போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அற்புதமாக எங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதிலும் பாருங்கள், வேன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் அனைவரும் உள்ளே இருக்கிறோம். அந்த வேனுடைய டோர் மேலே, தலைக்கு மேலே இருக்கிறது. நாங்கள் உள்ளே அந்த நேரத்தில் ஊழியத்தை பற்றி பேசி அப்படியே உரையாடி கொண்டே வந்திருந்த நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதில் ஒரு அனுகூலம் செய்தார். அந்த முன்பக்க கண்ணாடி எல்லாத்தையும் தூள் தூளாய் நொறுக்கி போட்டார். அல்லேலூயா. வாசல் வழியாய் வெளியே வருவதை போல அத்தனை பேர் சுகமாய் வெளியே வந்தோம். பிரைஸ் காட். அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளே மறையாமல் இருக்கிறது. எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் வெளி வருவதற்காக அந்த வேனுடைய கண்ணாடிகளை எல்லாம் கர்த்தர் சுக்குநூறாக நொறுக்கி விட்டார். பிரைஸ் காட். அங்கிருந்து ரிப்போர்ட் கொடுத்து போலீஸ் காவல்துறையிலிருந்து 4 போலீஸ்காரர்களும்
அங்குள்ள எஸ்ஐயும் வந்தார்கள். இந்த வேலையில் வந்தவர்கள் எத்தனை பேர் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனீர்கள் என்று சொல்லி கேட்டார். நாங்கள் சொன்னோம், எல்லாரும் நாங்கள் தான்யா, இங்கே தான்யா இருக்கிறோம் உங்க முன்னாடி. மேலும் பார்த்தார். நீங்க யாரு? நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நீங்க தான் வந்தீங்களா? உங்களுக்கு ரத்த காயம் ஒண்ணுமே இல்லையா? பாருங்கய்யா, ஒண்ணு இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில, என் அனுபவத்தில் நான் கண்டதே இல்லையா. நீங்க உண்மையிலேயே உங்க கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் வாயினால சொல்லும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆபத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு உண்டாக்குவார். அதுதான் உண்மை. பிரைஸ் காட். சோதனை வருதா, வேதனை வருதா, கண்ணீர் வருதா, போராட்டம் வருதா, அந்த நிலையிலும் நீங்கள் தப்பி செல்லும்படியான ஒரு வழியை, ஒரு போக்கை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Praise Jesus. Hallelujah. 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 நேரம் முடிஞ்சிருச்சு. வார்த்தையை முடிக்கிறேன். செய்தி முடியல, அந்த நேரத்துக்காக நான் முடிக்க விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, அந்த பூரண சமாதானம் என் இருதயத்தை ஆள வேண்டும், என் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். அதற்கு நான் கர்த்தராகிய உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனது உடைய ஒருவராய் நான் காணப்பட. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடுங்க, பயபக்தியோடு கர்த்தரை தேடுங்க. இன்னும் அவசியமான வார்த்தைகள், வசனங்கள் உண்டுதான். ஆனாலும் எல்லாவற்றிலும் ஒழுங்கு கரமும் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமா